வணக்கம். இது நம்ம பாலிட்டி ஹப். நான் உங்கள் அஞ்சு. தாவேகா தலைவர் விஜய் அவர்கள் கரூரில் நடந்த கூட்டத்தில் 41 பேர் உயிரிழந்தாங்க அப்படின்றதும் பலரும் பாதிக்கப்பட்டாங்க, அதாவது காயமடைஞ்சாங்க அப்படின்னு நம்ம பார்த்தோம். இதை தொடர்ந்து அன்னையிலிருந்தே எழுந்துட்டு இருந்த கேள்விகள் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, விஜய் அவர்கள் ஏன் உடனே சென்னைக்கு புறப்பட்டு போயிட்டாரு, ஏன் அவர் கரூரில் இந்த மக்களுக்கு கூடவே இருந்த ஆறுதல் சொல்லலை அப்படின்றதும், ஏன் இவ்வளோ நாளாயும் அவர் அந்த மக்களை ஃபோனில் உரையாடி அவங்க கிட்ட நலம் விசாரிச்சாரு, அவருடைய வருத்தத்தை தெரிவிச்சாரு, இல்லை ஒரு வீடியோ மூலமாக தெரிவிச்சாரு அப்படின்னு இருந்தாலும் ஏன் நேரில் போய் அந்த மக்களை அவர் சந்திக்கல அப்படின்ற கேள்வி. அதன் பிறகு ஏன் விஜய் அவர்கள் அந்த மக்களை சென்னையில் அழைச்சி இங்கே மாமல்லபுரத்தில் அவர் சந்திக்கிறாரு. ஏன்னா முதல்ல இருந்தே விஜய் அவர்கள் மேலே இருந்த ஒரு குற்றச்சாட்டு தான் ஒர்க் ஃப்ரம் ஹோம் அப்படின்ற மாதிரி களத்துக்கு அரசியல் பண்ணாமல் வீட்டில இருந்தே அரசியல் பண்றாரு. அதாவது ஏதாவது நினைவஞ்சலி, ஏதாவது ஒரு விஷயம், இதுக்கு முன்னாடி இருந்து போன தலைவர்கள், விடுதலை போராட்ட வீரர்கள், அவங்களுக்கு எல்லாமே அவர் வீட்டில் அவருடைய ஆஃபீஸில் அங்கே மலர் தூவி மரியாதை செலுத்துறாரு. அந்த மாதிரி விஷயங்கள் பண்றாரு. களத்துக்கு அவர் வரல அப்படின்ற மாதிரியான குற்றச்சாட்டு இருந்தது. இப்போ தற்போது அந்த பொதுமக்களை இங்கே இப்படி வரவழைச்சு அவருடைய இடத்துல பார்க்குறாங்க அப்படின்னா, இது வரைக்கும் இந்த மாதிரி ஒரு விஷயங்கள் எந்த தலைவரும் பண்ணதில்லை அப்படின்ற மாதிரி நிறைய குற்றச்சாட்டுகள், விமர்சனங்களும் அவர் மேலே வச்சுட்டு இருக்காங்க. ஸோ இப்போ பார்த்தோம் அப்படின்னா, அந்த மக்கள், அதாவது 41 பேர் உயிரிழந்திருக்காங்க. அதில் 37 பேருடைய ஃபேமிலி இங்கே சென்னைக்கு வரவழைக்கப்பட்டிருக்காங்க. அந்த ஃபேமிலி அவங்களுடைய சம்மதத்தோடு வந்திருக்காங்க அப்படின்னு பார்க்கும்போது, அதுக்கு மேலே அங்கே என்ன கேள்வி இருக்குது இல்லையா? மக்களை யாரும் கட்டாயப்படுத்தி கூப்பிடல, அவங்க கிட்ட பேசி இதான் சிச்சுவேஷன் சொல்லி கூப்பிட்டு வந்திருக்காங்க. ஸோ மக்கள் வில்லிங்காக வராங்க, அவங்க பார்க்குறாங்க அப்படின்றப்போ எப்படி அங்கே இந்த கேள்வியை எழுப்ப முடியும்? அதாவது இந்த கேள்வி எழுப்பலாம், அதுக்கு இப்போ வேலிடாக அது இல்லை அப்படின்ற ஒரு விஷயம் பார்க்குறோம். இதில் நேற்று பார்க்குறோம், தாவேகா கட்சியினர் பஸ்ஸில் அங்கே இருந்து 33 குடும்பத்தினர் நேற்றே அழைச்சிட்டு வந்திருக்காங்க. அண்ட் இன்னைக்கு காலையில் 4 குடும்பத்தினர் வந்திருக்காங்க. மொத்தமாக 37 குடும்பத்தினர் சென்னையில் மாமல்லபுரத்தில் விஜய் அவர்களை சந்திச்சு பேசியிருக்காங்க. ஸோ இதில் முதல்ல விஜய் அவர்கள் எல்லார் குடும்பத்துக்கிட்டையும் நேரில் சந்திச்சு சேர்த்து எல்லார்கிட்டையும் பேசியிருக்காரு அப்படின்றது தெரிய வருது. அதுக்கப்புறமா ஒவ்வொரு குடும்பத்தையும் தனியாக சந்திச்சு பேசியிருக்காரு. அண்ட் அவங்க கிட்ட என்னென்ன விஷயங்கள் பண்ணுவாங்க. ஏன்னா முதலே சொல்லியிருந்தாங்க, நாங்கள் இத்தனை குடும்பத்தையும், இந்த 41 பேர் மரணமடைஞ்சாங்களே அந்த குடும்பத்தை தாவேகாமல் தத்தெடுக்க போகிறோம் அப்படின்றது சொல்லியிருந்தாங்க. இது மட்டும் இல்லாமல் மரணம் அடைஞ்சவங்களுக்குடைய எல்லா குடும்பத்தினருக்கும் தலா 20 லட்சம் ரூபாய் அவங்களுக்கு கொடுக்கப்பட்டது. இதில் 2 குடும்பத்துக்கு மட்டும் இன்னும் சரியாக பணம் போய் சேரலை, ஏதோ ஒரு பேங்க் இஷ்யூஸ் இருக்குது அப்படின்றவங்க தரப்பில் சொல்கிறாங்க. ஸோ அது மட்டும் போய் இடையில மித்த எல்லாருக்குமே காசு கொடுத்துருக்காங்க. ஆனால் இந்த 37 ஃபேமிலியும் கூப்பிட்டு பேசும்போது அதில் உங்களுக்கு என்னென்ன தேவை இருக்குது, நான் உங்களுக்கு என்ன பண்ணணும் அப்படின்றதும், மாதம் மாதம் உங்களோட வங்கி 20 லட்சம் ரூபாயை தாண்டி மாதம் மாதம் உங்களுடைய பாதிக்கப்பட்ட அந்த குடும்பத்தினோட வங்கிக்கு 5000 ரூபாய் நாங்கள் கொடுக்குறோம். அண்ட் உங்களுக்கு வேலை வாங்கி கொடுக்குறோம், படிப்பு செலவுல இருந்து எல்லாமே, அதாவது மொத்தமாக அந்த குடும்பத்தை தத்தெடுக்கிறார் அப்படின்றதான் எல்லாத்தையும் பண்றோம் அப்படின்ற மாதிரி அவங்க சொல்லியிருக்காங்க. அண்ட் எல்லாரோட சேர்த்து பேசினது மட்டும் இல்லாமல் தனித்தனியாக ஒவ்வொரு குடும்பத்தையும் அழைத்தும் அவர் செப்பரேட்டாகவும் பேசி, அதாவது ஒருத்தவங்களுடைய நீட் என்ன அப்படின்றதும் இவங்களால என்ன பண்ணுவாங்க அப்படின்ற மாதிரி உரையாடல் நடந்திருக்கு. அவர் இவ்வளோ தூரம் உங்களை அங்கேருந்து நாங்கள் சென்னைக்கு அழைச்சிட்டு உங்களை பார்த்ததுக்கே ஒரு சாரி கேட்டிருக்காரு அப்படின்ற மாதிரியும் சொல்லப்படுது. இதெல்லாம் அதிகாரப்பூர்வமாக அவங்க சைடில் வரல அப்படின்னாலும் இதெல்லாம் உள்ள இருந்து வருத இன்சைட் நியூஸஸ். அதிகாரப்பூர்வமாக தாவேகா தரப்புலையோ இல்லை இந்த மக்கள் வெளியில இன்னும் பேசலை. இதெல்லாமே அங்கே சொல்லப்படுற இன்சைட் நியூஸ். இதெல்லாம் தான் விஜய் அவர்கள் பேசியிருக்காங்க, இதெல்லாம் தான் கேட்கப்படுது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அண்ட் இந்த விஷயத்துக்கு தற்போது தலைவர்கள் தரப்புல, அதாவது வேறு கட்சி தலைவர் தரப்புல அவங்க என்னென்ன கருத்துக்களை சொல்றாங்க அப்படின்னு பார்த்தோம்னா, சீமான் அவர்கள் முதல்ல இந்த விஷயம் நடக்கும்போது இப்போ தம்பி துயரத்தில் இருப்பாங்க, ஸோ இந்த சிச்சுவேஷன் யாராலையும் ஏற்றுக்கொள்ள முடியாத ஒன்று தான் அப்படின்னு பேசியிருந்தாங்க. அதுக்கப்புறமா விஜய் அவர்கள் அந்த வீடியோ போட்டதுக்கு அப்புறமா பார்த்தோம் அப்படின்னா, நாம் தமிழர் கட்சியில் இருக்கவங்களா இருக்கட்டும், சீமான் அவர்களா இருக்கட்டும், ஒரு எதிர் நிலைப்பாடு எடுத்தாங்க. அதாவது அந்த வீடியோவில் பார்க்கும்போது ஒரு துக்கம் தெரியல, அவர் அங்கேயும் சிஎம் சார் அப்படின்ற அந்த பாணியில தான் பேசுறாரு அப்படின்ற மாதிரியான அவங்களுடைய ஒரு விமர்சனத்தை அவங்க முன் வச்சிருந்தாங்க. சீமான் அவர்கள் இப்போ என்ன சொல்றாரு அப்படின்னா, இன்னைக்கு போரிட்டு மாண்ட என்னுடைய பாட்டன் மறவர் அவருடைய அந்த நினைவேந்தல், ஸோ இதுவே போன வருஷம் நடந்தப்போ தான் நீங்க மாநாடை போட்டு இது அப்படியே திசை திருப்பினது, நியூஸ் எல்லாமே விஜயோடைய மாநாடு அப்படின்னு தானே போகும். இன்னைக்கு நீங்க நேற்று சந்திச்சிருக்கலாம், நாளைக்கு சந்திச்சிருக்கலாம், இன்னைக்கும் மறுபடியும் அதே டேட்ல நீங்க பண்றீங்க, ஸோ இந்த மாதிரியான விஷயத்த வேணும்ன்ட்டு ஏன் பண்ணுறீங்கன்ற மாதிரி இப்படி ஒரு குற்றச்சாட்டையும் சீமான் அவர்கள் இன்னைக்கு முன் வச்சிருந்தாரு. அது மட்டும் இல்லாமல் சீமான் அவர்கள் இன்னொரு விஷயம் என்ன சொல்றாங்கன்னா, எனக்கு சொல்றதுக்கே இந்த விஷயத்த நான் சாஃப்டாக கடந்து போகணும்னு தான் பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் விஷயத்த பதிவு பண்ணுறாரு. இது பலருக்குமே நமக்கு தோணி இருக்கும். அதாவது அந்த பாதிக்கப்பட்ட, அதாவது இறந்து போன குழந்தையுடைய அம்மா அவங்க ஃபேமிலி மெம்பர்ஸ் கேட்கும்போது சொல்ற அந்த விஷயத்த சீமான் அவர்கள் இங்கே குறிப்பிடுறாரு. அதாவது அவர் இவ்வளோ பக்கத்தில் எங்களாலே பார்க்க முடியல, என் குழந்தை பார்த்துச்சு, இவ்வளோ பக்கத்தில் பார்க்கும்போது அவனால் தான் நடந்தது,
வருது, அதனால நாங்கள் சந்தோஷம், அதுவே போதுன்ற மாதிரி அந்த உயிரிழந்த அந்த குழந்தைக்கு இது கூட கம்பேர் பண்றாங்க. இதே மாதிரி இன்னொருத்தவங்களும் என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னா, பரவாயில்ல விஜயை பார்க்க போய் தானே இறந்தான் என் பிள்ளை, எங்க ஓட்டு விஜய்க்கு தான் அப்படின்ற மாதிரியான ஒரு மனநிலையில இருக்காங்க. அப்படின்றப்போ தாயினுடைய அந்த ஒரு பற்று அப்படின்றது இருக்கு இல்லையா, ஸோ அது இந்த இடத்துல வந்து போயிடுச்சோ அப்படின்னு யோசிக்கிற மாதிரி அது வைக்குது அப்படின்ட்டு சீமான் அவர்கள் அவருடைய கருத்தை சொல்லியிருந்தார். அதாவது பார்டர்ல போய் ஏதோ சண்டை போட்டு உயிர் போன மாதிரியே வந்து இந்த விஷயத்த அது கூட ஒப்பிடுற மாதிரி போனா பரவாயில்ல, விஜய்க்காக போன உயிர் தானே அப்படின்ற மாதிரி எங்களுடைய ஓட்டு அவருக்கு தான்ற மாதிரி பேசுறது ஒரு மிக வருத்தம் தரக்கூடிய விஷயமாகவும், அந்த தாய் பற்று அப்படின்றத ஒரு கொஸ்டினிங் பொசிஷன்ல வைக்கிற மாதிரி இருக்கு அப்படின்றதையும் சீமான் அவர்கள் தெரிவிச்சிருந்தார். அண்ட் அப்படியே பார்த்தோம்னா கருணாஸ் அவர்களும் அவருடைய ஸ்டேட்மெண்ட் சொல்லியிருக்காரு. அவர்கிட்டையும் கேட்கறாங்க, சினிமாவில் இருக்கவங்க எல்லாம் வராங்களே அதை பத்தி கேட்கும்போது கருணாஸ் அவர்கள் என்ன சொல்றாங்க அப்படின்னா, சினிமால இருந்து பலரும் வந்திருக்காங்க, எந்த ஃபீல்ட்ல இருந்து யார் வேணாலும் வரலாம், அது ஒரு பிரச்சனை கிடையாது. ஆனா இங்க வந்ததுக்கு அப்புறம் எப்படி அவங்க வந்து அதை கையாளுறாங்க, அவங்களுடைய செயல்பாடு எப்படி இருக்கு அப்படின்றத பார்க்கணுமே தவிர எங்க இருந்து வராங்க, சினிமால இருந்து வராங்களா இல்ல எப்படி வராங்கன்றது விஷயம் இல்ல, வந்த பிறகு அந்த தலைவன் எவ்வாறு இருக்கிறான் அப்படின்றதான் மேட்டர்ஸ் அப்படின்றத அவர் சொல்லியிருக்காரு. அது மட்டும் இல்லாம ஜஸ்ட் அதாவது இப்போ விஜய் அவர்கள் போகாததுக்கு வந்து இந்த மாதிரி சிச்சுவேஷன்ஸ்லாம் வரும்னு சொன்னதுனால இல்லைன்னா விஜய் அவர்கள் போயிருப்பாரு, சிச்சுவேஷன் சரியாக இல்லை அப்படின்றப்போ கருணாஸ் அவர்கள் சொன்னாங்க, இதெல்லாமே ஒரு யூகம் தான், விஜயகாந்த் அவர்களுக்கு வராத பிரச்சனையா, எவ்வளோ விஷயம் வந்தப்போ விஜயகாந்த் அவர்கள் எப்படி ஹேண்டில் பண்ணார், மக்களை நேரில் அங்கே களத்தில் நின்று பல இடத்துல நம்ம பார்த்துருக்கோம் எப்படி ஹேண்டில் பண்ணார், சிவாஜி கணேசன் அவர்கள் இறந்த போதா இருக்கட்டும், பல விஷயங்களை எப்படி அவர் வந்து ஹேண்டில் பண்ணாதான் துணிச்சலான ஒரு தலைவனுக்கு தேவை அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதாவது இங்கே சினிமாவில் மட்டும் சண்டை போட்டு ஃபைட் பண்ணி அந்த மாதிரி இருக்கக்கூடாது, நேர்லையும் அதுக்கான தேவை வந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் அதை பண்ணணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு. அண்ட் இந்த 20 லட்சம் ரூபாய் வந்து கொடுக்குறாங்க இல்லையா அவங்க இறந்த குடும்பத்துக்கு, அதே மாதிரி காயமடைஞ்சவங்க பார்த்தோம் அப்படின்னா 110 பேர், ஸோ அவங்களுக்கும் தலா 2 லட்சம் ரூபாய் வந்து அவங்களுக்கும் கொடுக்குறாங்க. ஸோ இப்போ இறந்தவர்கள் எல்லாம் நேரில் சந்திச்சு பேசுறாரு. இதே மாதிரி காயமடைஞ்ச பலரும் இருக்காங்க இல்லையா, ஸோ அவங்க ஃபேமிலியும் கூப்பிட்டு இல்லை காயமடைஞ்சவங்களை மட்டுமாவது நேரில் கூப்பிட்டு விஜய் அவர்கள் பேசுவாரா அப்படின்ற மாதிரியும் ஒரு கொஸ்டின் வந்து இங்கே எழுந்திருக்கு. அண்ட் இன்னொரு விஷயம் பார்த்தோம், புஷி ஆனந்த் அவர்கள் வந்து போட்டிருந்த அந்த ஒரு வழக்கு, அவருக்கு வந்து முன்ஜாமீன் வேணும் அப்படின்ட்டு, ஸோ அந்த மனுவை அவரே இப்போ வாபஸ் வாங்கிட்டாரு. ஏன்னா சிபிஐ விசாரணைக்கு வந்து அது போயிடுச்சு அப்படின்றது. ஏன்னா இன்னைக்கும் கோர்ட்டில் வந்து அதனுடைய ஹைகோர்ட்டில் வந்து தாவேக்கா தரப்பையும் தமிழக அரசு தரப்பையும் வந்து கேட்டுட்டு இருக்காங்க. ஸோ கன்க்ளூடிங்கில் தாவேக்கா எங்களுக்கு மட்டும் பாரபட்சம் பார்க்குறாங்க, மற்றவங்களுக்கெல்லாம் பார்க்கல அப்படின்ற அவங்க தரப்பு வாதத்தை வச்சதுக்கு தமிழக அரசு நாங்கள் சரியான இந்த மாதிரியான ரோட் ஷோக்கெல்லாம் என்னென்ன விஷயங்கள் பண்ணணும் அப்படின்ற ஒரு விஷயத்தை வந்து வகுத்ததுக்கு அப்புறமா நாங்கள் வந்து அதுக்கான அனுமதி கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ அதற்கும் ஹைகோர்ட்லேருந்து நீதிபதிகள் என்ன கேட்டிருந்தாங்க அப்படின்னா, நீங்கள் இந்த மாதிரி ஒரு இது வகுக்கிறதுக்காக ரோட் ஷோ பண்ணக்கூடாதுன்னு சொல்றது ஒரு கட்சியில் இருப்பவங்களுக்கு அவங்களுடைய உரிமை இருக்கும் இல்லை, அதை பறிக்கும் விதமாக தானே இருக்குது அப்படின்னு கேட்டப்போ, இல்லை ரோட் ஷோ தான் நடத்தக்கூடாது, கூட்டங்கள் போடலாம், அதாவது பொதுக்கூட்டங்கள் எல்லாம் போடலாம், ரோட் ஷோ நடத்த வேணாம், ஸோ அதுக்கான வரைமுறைகளை நாங்கள் வகுக்கிறோம், வகுத்ததுக்கு அப்புறமா நம்ம அதை போடலாம் அப்படின்ற மாதிரியான அவங்களுடைய தரப்பு கருத்தையும் வந்து அவங்க கோர்ட்டில் வச்சிருந்ததை பார்த்தோம். அண்ட் இறுதியாக பார்க்குறோம், ஆதவ் அர்ஜுன் அவர்கள் வந்து சோஷியல் மீடியாவில் ஒரு விஷயத்தை வந்து போட்டிருந்தார். அவருடைய எக்ஸ்தலத்தில் வந்து இந்த ஜென்சி அந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே போட்டுட்டு இந்த பதிவை வந்து அவரே வந்து ரிமூவ் பண்ணியிருந்தார். ஸோ அது வந்து ஒரு கலவரத்தை தூண்டும் விதமாக இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு அவர் மேல் அப்பவே வந்து ஒரு வழக்கு போடப்பட்டது. ஸோ அந்த வழக்கை ரத்து செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆதவ் அர்ஜுன் அவர்கள் ஒரு மனு போட்டிருந்தார் அவர் மேலே போடப்பட்ட வழக்குக்கு. ஸோ அதற்கு இப்போ என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, குற்ற வழக்கை விசாரிக்கும் நீதிபதிக்கு இதை அனுப்பி வைங்க அப்படின்னு சொல்லிட்டு சென்னை உயர்நீதிமன்றம் சொல்லியிருக்கு. அது இந்த வழக்கை ரத்து பண்ண மாட்டோம், குற்ற வழக்கை விசாரிக்கிற நீதிபதி கிட்ட நாங்கள் வந்து இதை அனுப்பி வைக்கிறோம் அப்படின்னு சொல்லி அனுப்பியிருக்காங்க. ஸோ இது வந்து ஆதவ் அர்ஜுன் அவருடைய அந்த வழக்கு நவம்பர் 5ஆம் தேதி ஜஸ்டிஸ் ஜெகதீஷ் சந்திரா அவங்க முன்னிலையில் இது வந்து விசாரணைக்கு வருது அப்படின்னு தெரியுது. ஸோ நவம்பர் 5ஆம் தேதி பார்க்கலாம் ஆதவ் அர்ஜுன் அவர்களுடைய அந்த கருத்துக்கு நீதிபதி எந்த மாதிரியான ஒரு தீர்ப்பையோ இல்லை எந்த மாதிரியான விஷயத்த வந்து சொல்றாங்க அப்படின்னு பார்க்கலாம். அண்ட் விஜய் அவர்களும் அந்த மக்கள்கிட்ட என்ன பேசுனாங்க, இல்லை என்ன விஷயங்கள் இனி கேரி அவுட் பண்ண போறாங்க அப்படின்றது எல்லாமே தாவேக்கா அவங்க தரப்புல அதிகாரப்பூர்வமா இல்லை சந்திச்சு வந்த மக்கள் பேசும்போது தான் நமக்கு தெரியும். ஸோ தொடர்ந்து பார்ப்போம் இதெல்லாம் அடுத்தடுத்தா என்னென்ன நகர்வுகள் நடக்குது அப்படின்ட்டு. நன்றி.